அன்பான தேவதை தொலைக்காட்சியிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கம். நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம். இன்றைக்கு ஒரு குறள் பார்ப்போமா? புல்லறிவாண்மை என்ற அதிகாரத்திலிருந்து 843வது குறளை இன்றைக்கு பார்க்கிறோம். இந்த குறளை என்ன சொல்றாருன்னா, அறிவில்லாதவர்கள் தமக்கு தாமே துன்பத்தை ஏற்படுத்திக் கொள்வார்களாம். அது அவருடைய பகைவர்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க கூட செய்ய முடியாத துன்பத்தை இவனே செஞ்சுக்கணும். ஏன்னா இவங்க அறிவில்லையே. அறிவில்லாதவனுக்கு எது நல்லது எது கெட்டது என்று அறிய முடியாது அவனுக்கு. எனவே அவன் செய்கிறதெல்லாம் அவனுக்கே இடைஞ்சலா இருக்கும். அப்போ தனக்குத்தானே துன்பத்தை ஏற்படுத்திக் கொள்வான் ஒரு அறிவில்லாதவன். அவனுடைய பகைவர்கள் இவனுக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி பகைவர்களால் கூட செய்ய முடியாத அளவுக்கு துன்பத்தை இவன் தனக்குத்தானே செய்து கொள்வானாம். என்ன அருமையா சொல்ற பாருங்க வள்ளுவர். அறிவிலார் தாம் தம்மை பீழிக்கும் பிழை செருவார்க்கும் செய்தல் அறிவு. இதுக்கு என்ன பொருள்னா, அறிவில்லாதவர்கள் தாங்களே தங்களுக்கே அறிவில்லாதவர்கள் தங்களுக்கே பீழிக்கும் துன்பப்படுத்திக் கொள்ளும் வருத்தி கொள்ளும். அறிவில்லாதவர்கள் தங்களை தாங்களே வருத்தி கொள்ளும் பீழின துன்பம். பீடிக்கும்னா தங்களை வருத்திக் கொள்ளுதல், தங்களுக்கு தாங்களே துன்பத்தை ஏற்படுத்திக் கொள்ளுதல். அப்படி ஏற்படுத்திக் கொள்ள பீழை துன்பமானது செருவார்க்கும் செய்தல் அறிவு. இவர்களுடைய பகைவர்களுக்கு பாருங்க, அவங்களால கூட இந்த துன்பத்தை செய்ய முடியாதான் இவங்களுக்கு. பகைவர்கள் செய்ய வேண்டியதே இல்லை. அப்படி செய்தாலும் அவர்களால் செய்ய முடியாத அளவுக்கு துன்பத்தை இவனே செஞ்சுக்கிறான். வேற யாரும் உன்னை கெடுக்கிறதுக்கு வேற யாரும் தேவையில்லப்பா, நீயே கெட்டு போயிடுவேன்னு வாங்க பெரியவங்க. கிராமத்துல ரொம்ப அறிவுள்ள பெரியவர்கள் சொல்லுவாங்க, அவனை யாரும் கெடுக்க வேண்டியதில்லைப்பா, அவனே கெட்டு போயிடுவான். ஏன்னா அவனுக்கு அறிவில்லை. அறிவில்லாத என்ன பண்ணுவான்? கண்ட மாதிரி செலவு செய்வான், தீய வழிகளில் போவான், தீய நண்பர்களோட சேருவான், பொருளையும் செலவு பண்ணுவான், உடம்பையும் கெடுத்துக்குவான். அவன் தனக்குத்தானே மிகப்பெரிய துன்பங்களை அவன் செய்து கொள்வான். அதுதான் வள்ளுவர் உலக அனுபவத்திலிருந்து திரட்டிய அறிவு செல்வத்தை எல்லாம் வள்ளுவர் தொகுத்து கொடுக்குறாரு பாருங்க. என்ன சொல்றாருன்னா, அறிவில்லாதவர்கள் அதாவது அவர்களே தங்களை பீழிக்கும் துன்பப்படுத்திக் கொள்ளும், அதாவது வருத்தி கொள்ளும். பீழை துன்பமானது. அறிவில்லாதவர்கள் தங்களுக்கு தாங்களே ஏற்படுத்திக் கொள்ளுகிற செய்து கொள்ளுகிற துன்பமானது செருவார்க்கும் செருவார் என்றால் பகைவர்கள். செருவார்க்கும் செய்தது. இவர்களுடைய பகைவர்களுக்கு கூட இந்த துன்பத்தை இவர்களுக்கு தர முடியாத அளவுக்கு இவனே செஞ்சுக்கிறான். அதான் இவனை யாரும் கெடுக்க வேண்டியதில்லை, இவனே கெட்டு போயிடுவான். அந்த மாதிரிதான் அறிவிலார் தாம் தம்மை பீழிக்கும் பிழை செருவார்க்கும் செய்தலர். அறிவில்லாதவர்கள் தங்களுக்கு தாங்களே செய்து கொள்ளுகின்ற துன்பம் ஏற்படுத்திக் கொள்ளுகின்ற துன்பமானது அந்த துன்பத்தை பகைவர்களாலும் செய்ய முடியாது, இவர்களே செய்து கொள்வார்கள் என்பதுதான் இந்த குறளினுடைய பொருள். இப்பொழுது மீண்டும் குறளை பார்ப்போமா? அறிவிலார் தாம் தம்மை பீழிக்கும் பீழை செருவார்க்கும் செய்தல் அறிவு. இப்பொழுது ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா? The sufferings that fools bring upon themselves are hardly possible even to force. மீண்டும் வாசிக்கிறேன். The sufferings that fools bring upon themselves are hardly possible even to force. அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே, நாம் மீண்டும் இதே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.